ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்களுக்கு கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். நேத்து அதாவது சனிக்கிழமை. ஸோ இந்த சனிக்கிழமை என்ன சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை. ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா. நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேஸாவே ஒரு கிராவிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரைடேவே இருந்தது. ஸோ சாட்டர்டே ரொம்ப அதிகமாகிடுச்சு. எனக்கு நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் வந்து புரட்டாசி சனிக்கிழமை நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா ரொம்ப பக்தி மூடுக்கு போனாங்க, நான் வந்து அசைவ மூடுக்கு போயிருந்தேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்ச காசுகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு வாங்கிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 200 ரூபாய் வந்து சேவிங்ஸில் இருந்துச்சு. என்ன பண்ணேன் சொல்லிட்டு நான் அவசரமாக ஸ்விக்கி பார்த்து பசியில் வந்து ஒரு 4 o'clock ஈவினிங் 4 o'clock நான் ஆர்டர் பண்ணும்போது ஸோ அவசரமாக ஆர்டர் போட்டு சிக்கன் ரைஸ் செஷ்வான் அது ஆர்டர் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ராக் பண்ணும்போது பார்த்தா இட்ஸ் வெஜ் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். ஐயோ இந்த வெஜ்ஜை சாப்பிடக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ போராட்டம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் வந்து ஜொமேட்டோ கிட்ட போராடினேன், எனக்கு அது கேன்சல் பண்ணி கொடுத்துருங்கடா அப்படின்ட்டு. முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. செம்ம நியூஸ் கட்டு. சரி ஓகே கேன்சல் தான் பண்ண மாட்டீங்க, வெஜ்ஜை செக்கனா மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு, ஸோ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கெஞ்சு பார்த்தேன், காலில் விழுந்து பார்த்தேன், கதறி பார்த்தேன். நோ எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிற மாதிரி வெஜ்ஜு செஷ்வான் தான் உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிட்டாங்க. சரி ஓகே, ஏன்னா நான் பே பண்ணல. நான் என்ன நினச்சா சரி காலுக்காம விட்டுருலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆக்சுவலி. பட் என்னன்னா யோசிச்சேன், பட் இப்போ நம்ம பே பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இது யார் கட்டுவா இது பண்ணுவான்னு யோசிச்சேன். சரி ஒரு ரிஜெக்ட் பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். பட் வந்து டெலிவரி பாய் வந்தார் அண்ட் அதையும் நான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும். பட் எனக்கு ஏன்னா நான் வாங்கினா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து எனக்கு கொண்டு வந்த அந்த டெலிவரி பர்சன் வந்து திங்க் ஸோ இஸ் அன் ஹேண்டிகேப்ட் ஆர் சம்திங். அவருக்கு வந்து ஒரு கை வந்து பாதுகாக இருந்துச்சு, இன்னொரு கை வந்து ஒரு மாதிரி நசிங்கி இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரி அது எதிரால அப்படின்னு தெரியல. மேபி நான் வாங்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா அவருக்கு தான் அந்த 145 rupees வந்து போய் அவர் கட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிஃபோர் நீங்கள் ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அடி வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா உட்காந்து எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ண நினச்சேன், ஆனால் வெஜ் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற. எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னாரு. பெருமாள்லாம் தண்டனை கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்றேன் இன்னைக்கு வெஜ்ஜு தான் அப்படிங்கிறத நம்ம தலையில் எழுதி வச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல். ஸோ எங்கள் அம்மா சிரிக்க நான் அழுக அப்படிதான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என் டாமி அதாவது என் மேக்ஸிக்கும் சேர்த்து வாங்கலான்னு படாது. நாங்கள் ரொம்ப பிளான் போட்டோம், பட் நான்வெஜ் பிளான் டோட்டல் கேன்சல். எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி, நான் சேட். என்ன நடந்துச்சு கடைசியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ராக்குடு, நான் தான் ஷாக்குடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இனிமேல் நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா தயவு செஞ்சு என்ன ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்றத கேர்ஃபுல்லாக உத்து நோக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு நான் கேன்சல் பண்ணுறேன், நான் வந்ததுக்கப்புறம் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அதை வேண்டாம். ஏன்னா வந்து கடைசியில் அந்த காசை வந்து டெலிவரி மேனு கட்ட வேண்டிய ஒரு நிலைமை போச்சுன்னா அந்த பாவம் என்னத்துக்காக அது பெருமாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பெருமாள் நம்மளை தண்டிச்சுட்டார், அவர் வச்ச கண்ணுனால தான் நமக்கு நான்வெஜ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்டர் பண்ணுறது கூட பார்த்து ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பட்டுட்டேன். ஸோ இதை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மேபி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி பல்க் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பல்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. டாடா பாய், see you.